வெல்கம் டு மை சேனல் கைஸ். இன்னைக்கு டே 5ல பார்க்க போற ப்ராஜெக்ட் கிரியேட்டிவ் பட்டன் ஹவர் எஃபெக்ட். அதாவது நம்ம ப்ராஜெக்ட்ல பட்டன்ஸ் நிறைய யூஸ் பண்ணுவோம். அதுல ஏதாவது ஒரு இடத்துல அனிமேஷன்ஸ் யூஸ் பண்ணி கிரியேட்டிவாகவும் பட்டன்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி தான் கிரியேட்டிவான பட்டன்ஸ் எப்படிலாம் கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் அந்த ப்ராஜெக்ட் இருக்க போகுது. இது நம்ம HTML CSS மட்டும் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். டோட்டலாக 5 பட்டன்ஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸில் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் முதல் பட்டன் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான HTML ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணிக்கலாம். டைட்டில் பட்டன் 1 கொடுத்துக்கலாம். அடுத்து style.css இம்போர்ட் பண்ணிக்கலாம். அடுத்து பாடி டேக்குள்ள ஒரு செக்ஷன் டேக் கிரியேட் பண்ணி கிளாஸ் நேம் கண்டெய்னர்னு கொடுத்துக்கலாம். உள்ள ஒரு ஆங்கர் டேக் கிரியேட் பண்ணி ஹவர் மீன் நேம் கொடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான் காய்ஸ், நம்ம HTML எழுதி முடிச்சிட்டோம். சிம்பிளாக ஒரு செக்ஷனுக்குள்ள ஒரு லிங்க் வச்சிருக்கோம், அவ்வளோதான். ஸோ இதை நம்ம ஹவர் பண்ணுறப்போ அது எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குன்னு பார்க்க போகிறோம். அடுத்து style.css போயிட்டு இதுக்கான ஸ்டைல்ஸ் அப்ளை பண்ணுவோம். பேசிக்கான ஸ்டைல்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். யூனிவர்சல் செலக்டாருக்குள்ள மார்ஜின் 0, பேடிங் 0, பாக்ஸ் சைசிங் பார்டர் பாக்ஸ்னு கொடுத்துக்கலாம். அடுத்து நம்ம செக்ஷன் டேக்குள்ள இருக்க கண்டெய்னர் கிளாஸ் நேமுக்கு ஸ்டைல்ஸ் அப்ளை பண்ணுவோம். நம்மளோட செக்ஷன் டேக் சென்டரா வர்றதுக்கு டிஸ்பிளே ஃபிளாக்ஸ், ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர், அலைன் ஐட்டம் சென்டர், ஹைட் 100 VUH கொடுத்துக்கலாம். அடுத்து பேக்ரவுண்டில் RGBல வேல்யூஸ் 16 16 16 கொடுத்துக்கலாம். அதாவது பிளாக்கா லைட் பிளாக்கா ஒரு பேக்ரவுண்ட் வேணும்னு எழுதியிருக்கோம். அதோட ஃபாண்ட் ஃபேமிலி சான்ஸ் செரிஃபா இருக்கணும்னு கொடுத்துக்கலாம். அடுத்து செக்ஷனுக்குள்ள இருந்த அந்த ஆங்கர் டேக்கு ஸ்டைல்ஸ் அப்ளை பண்ணலாம். டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நன்னு, கலரு ஆன்டிக்யூ ஒயிட், பார்டர் 2 பிக்சல் சாலிடு ஆன்டிக்யூ ஒயிட், பேடிங் 2 5 பொசிஷன் ரிலேட்டிவ், ஓவர்ஃப்ளோ ஹிடன்னு கொடுத்துக்கலாம். அடுத்து CSS செலக்டாரில் இருக்கிற pseudo-elements பிஃபோரை யூஸ் பண்ணி ஸ்டைல்ஸ் அப்ளை பண்ணலாம். கண்டென்ட் டவுன்லோடுன்னு கொடுத்துக்கலாம். ஸோ அதுதான் எழுதியிருக்கோம். ஃபாண்ட் வெயிட் போல்டு, கலரு #000, பொசிஷன் அப்சல்யூட் கொடுத்துக்கலாம். லெஃப்ட் 0, டாப் 0, வித் 100%, ஹைட் 100%, பேக்ரவுண்டு ஆன்டிக்யூ ஒயிட், டிரான்ஸ்ஃபார்ம் டிரான்ஸ்லேட் ஒய், அதுக்குள்ள -100% கொடுத்துக்கலாம். டிரான்சிஷன் ஆல் 1 செகண்ட்னு கொடுத்துக்கலாம். அடுத்து சென்டரா இருக்கிறதுக்கு டிஸ்பிளே ஃபிளாக்ஸ், ஜஸ்டிஃபை சென்டர், அலைன் ஐட்டம் சென்டர்னு கொடுத்துக்கலாம். இப்போ பிஃபோரை யூஸ் பண்ணி நம்ம எழுதியிருக்கோம். இதை நம்ம ஹவர் பண்ணும்போது நம்ம டிரான்ஸ்லேட் 0வா செட் பண்ணணும். ஸோ அதுக்காக A:\hover: பிஃபோர்க்குள்ள டிரான்ஸ்ஃபார்ம் அதுல டிரான்ஸ்லேட் ஒய்ல 0ன்னு கொடுத்துக்கலாம். இப்போ பிஃபோர் நம்ம ஹவர் பண்ணும்போது செக்ஷன் டிவ்க்குள்ள கொடுத்த ஆங்கர் டேக்ல இருக்க ஹவர் மீன்றது இருக்கிறத நம்ம ஹவர் பண்ணும்போது அதுக்குள்ள இருக்கிற நம்ம டவுன்லோடுன்னு இருக்கிறத டிஸ்பிளே ஆகும். ஸோ வாங்க அவுட்புட்டை செக் பண்ணலாம். ஸோ எவ்வளோ பாருங்கள், எவ்வளோ ஸ்டைலாக ஹவர் ஆகுதுன்னு. ஸோ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் பட்டனை கிரியேட் பண்ணிட்டோங்க. ஸோ இப்படி தான் நம்ம யூஸ் பண்ணுற ப்ராஜெக்டில் ஒரு ஸ்டைலிஷான பட்டன்ஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்றப்ப இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபோர் யூஸ் பண்ணி. சரி, வாங்க செகண்ட் பட்டன் கிரியேட் பண்ணலாம். டைட்டில் பட்டன் 2 கொடுத்துக்கலாம். பாடி டேக்குக்குள்ள சின்னதாக ஒரு ஆங்கர் டேக் கொடுத்து ஹவர் மீன் கொடுத்துக்கலாம். அடுத்து style.css இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு ஸ்டைல்ஸ் அப்ளை பண்ணலாம். ஸோ style.css போயிட்டு பாடி டேக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டைல்ஸ் எழுதுவோம். ஹைட் 100 VUH, டிஸ்பிளே ஃபிளக்ஸ், ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர், அலைன் ஐட்டம் சென்டர், ஃபாண்ட் ஃபேமிலி சான்ஸ் செரிஃப்னு கொடுத்துக்கலாம். அடுத்து ஆங்கர் டேக்கு ஸ்டைல்ஸ் எழுதுவோம். பேடிங்கில் 2 3 கொடுத்துக்கலாம். டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்மில் அப்பர் கேஸ்ன்னு கொடுத்துக்கலாம். பேக்ரவுண்ட் கலரையும் ப்ளூ வயலட்னு வச்சுக்கலாம். டெக்ஸ்டோட கலரு #FFFன்னு. அடுத்து ஃபாண்ட் சைஸ் 1.5 பொசிஷன் ரிலேட்டிவ், டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நன்னு கொடுத்துக்கலாம். இப்போ ஆங்கர் டேக்கில் pseudo-element பிஃபோரை யூஸ் பண்ணி ஸ்டைல்ஸ் எழுதுவோம். கண்டென்ட்டில் பட்டன் கொடுத்துக்கலாம். பொசிஷனில் அப்சல்யூட்டாக செட் பண்ணிக்கலாம். டாப் 0, லெஃப்ட் 0, வித் 100%, ஹைட்டு 100%ன்னு கொடுத்துக்கலாம். பேக்ரவுண்டையும் கிரிம்சன்னு கொடுத்துக்கலாம். அடுத்து இதை சென்டராக வைக்கிறதுக்கு டிஸ்பிளே ஃபிளாக்ஸ், ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர், அலைன் ஐட்டம் சென்டர், டிரான்ஸ்ஃபார்மில் ரொட்டேட் 270 டிகிரின்னு கொடுத்துக்கலாம். டிரான்ஸ்ஃபார்ம் ஒரிஜினில் டாப்னு கொடுத்துக்கலாம். அடுத்து டிரான்சிஷனில் ஆல் 0.5 செகண்ட்னு கொடுத்துக்கலாம். 0.5 செகண்டில் அது டிரான்சிஷன் ஆகணும்னு நம்ம சொல்லியிருக்கோம். அடுத்து ஆங்கர் டேக்குக்கு pseudo-elementல இருக்கிற ஆஃப்டரை யூஸ் பண்ணி ஸ்டைல்ஸ் அப்ளை பண்ணுவோம். ஸோ கண்டென்ட்டில் பட்டன் கொடுத்துக்கலாம். அடுத்து அதே மாதிரி பொசிஷனையும் அப்சல்யூட்னு வச்சுக்கலாம். டாப் 0, லெஃப்ட் 0, வித் 100%, ஹைட்டு 100%ன்னு கொடுத்துக்கலாம்.
பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு RGBயில் 14:231 எகைன் 14 கொடுத்துக்கலாம். அதே மாதிரி சென்டராக இருக்கிறதுக்கு டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ், ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர், அலைன் ஐட்டம் சென்டர்னு கொடுத்துக்கலாம். அடுத்து டிரான்ஸ்ஃபார்ம் ரொட்டேட் எக்ஸில் 270 டிகிரியை கொடுத்துக்கலாம். அடுத்து டிரான்ஸ்ஃபார்ம் ஒரிஜினில் டாப்பு, டிரான்சிஷனில் ஆல் 0.5 செகண்ட்னு கொடுத்துக்கலாம். மாதிரி அடுத்து டிரான்சிஷன் டிலேயில் 0.25 செகண்டை கொடுத்துக்கலாம். அடுத்து நான் பிஃபோரையும் ஆஃப்டரையும் ஹவர் பண்ணும்போது அதோட ஸோ A:hover: before, A:hover: afterன்னு கொடுத்துட்டு உள்ள டிரான்ஸ்ஃபார்ம் ரொட்டேட் 0ன்னு கொடுத்துக்கலாம். அதாவது அதை நான் ஹவர் பண்ணும்போது அதோட ரொட்டேட் 0வா இருக்கணும்னு கொடுத்துருக்கோம். ஸோ வாங்க இப்போ நம்ம அவுட்புட்டை செக் பண்ணலாம். HTML போயிட்டு லைவ் சர்வர் ஓப்பன் பண்ணிக்கலாம். சூப்பர், அவுட்புட் ரன் ஆகுது. இப்போ நான் அதை ஹவர் பண்ணுறேன். சூப்பர், இதை நான் ஹவர் பண்ணும்போது இதோட 2 பட்டன்ஸுமே க்ளோஸ் பண்ணுது. நான் ஹவர் எடுத்ததுமே 2 பட்டனுமே ஓப்பன் ஆகுது. ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஹவர் நம்ம இதில் பண்ணியிருக்கோம். சூப்பர் காய்ஸ். ஸோ செகண்ட் ப்ராஜெக்ட் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல். ஸோ வாங்க நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் போகலாம். ஸோ பட்டன் 3ல் index.htmlல பேசிக்கான HTML ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு டைட்டில் button 3ன்னு கொடுத்துக்கலாம். பாடி டேக்குக்குள்ள ஒரு ஆங்கர் டேக் கிரியேட் பண்ணி ஹவர் மீன்னு கொடுத்துக்கலாம். இப்போ style.css இம்போர்ட் பண்ணிட்டு ஸ்டைல்ஸ் அப்ளை பண்ணலாம். ஸோ பாடி டேக்குக்கான ஸ்டைல்ஸ் ஹைட் 100 VH, சென்டராக இருக்கணுன்றதுக்காண்டி டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ், ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர், அலைன் ஐட்டம் சென்டர், ஃபாண்ட் ஃபேமிலி, சான்ஸ் செரிஃப்னு கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆங்கர் டேக்குக்கான ஸ்டைல்ஸ் எழுதுவோம். வித் 300 பிக்சல், ஹைட் 60 பிக்சல், டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நன், டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்மும் அப்பர் கேஸ், பேக்ரவுண்டு டிரான்ஸ்பரண்ட்னு கொடுத்துக்கலாம். டெக்ஸ்ட் அலைன் சென்டர், லைன் ஹைட் 60 பிக்சல்னு கொடுத்துக்கலாம். அடுத்து ஃபாண்ட் வெயிட் போல்டு, லெட்டர் ஸ்பேசிங் 2 பிக்சல்னு கொடுத்துக்கலாம். அடுத்து பொசிஷன் ரிலேட்டிவ்னு வச்சுக்கலாம். டிரான்சிஷன் ஆல் 0.2 செகண்ட். அடுத்து கலர் #FFFன்னு கொடுத்துக்கலாம். அடுத்து ஆங்கர் டேக்குக்கு சூடோ எலமெண்ட் பிஃபோரை யூஸ் பண்ணி ஸ்டைல்ஸ் அப்ளை பண்ணலாம். கண்டென்ட்டில் எம்டி ஸ்ட்ரிங்கை கொடுத்துக்கலாம். பொசிஷன் அப்சல்யூட்டாக செட் பண்ணிக்கலாம். அடுத்து டாப் -3 பிக்சல், லெஃப்ட் -3 பிக்சல், வித் 100% கொடுத்துக்கலாம். ஹைட்டு 100%, பேக்ரவுண்ட் கலர் #06C988A4ன்னு கொடுத்துக்கலாம். அடுத்து Z இண்டெக்ஸ் -1, அடுத்து மிக்ஸ் பிளெண்ட் மோட், மல்டிப்ளை, டிரான்சிஷன் ஆல் 0.2 செகண்ட்னு கொடுத்துக்கலாம். அடுத்து டிரான்ஸ்ஃபார்ம் ஒரிஜினில் டாப் கொடுத்துக்கலாம். அடுத்து சூடோ எலமெண்ட்டில் ஆஃப்டர் யூஸ் பண்ணி ஸ்டைல்ஸ் அப்ளை பண்ணலாம். கண்டென்ட் எம்டி ஸ்ட்ரிங்காக கொடுத்துக்கலாம். பொசிஷன் அப்சல்யூட், டாப் 3 பிக்சல், லெஃப்ட் 3 பிக்சல், வித் 100%, ஹைட் 100%, பேக்ரவுண்டில் கலர் FFFF00A6ன்னு கொடுத்துக்கலாம். Z இண்டெக்ஸ் -1, மிக்ஸ் பிளெண்ட் மோட், மல்டிப்ளை, டிரான்சிஷன் ஆல் 0.2 செகண்ட் கொடுத்துக்கலாம். அடுத்து டிரான்ஸ்ஃபார்ம் ஒரிஜின் பாட்டம்னு கொடுத்துக்கலாம். ஸோ பிஃபோரில் எழுதியிருக்கதே தான் ஆஃப்டரில் எழுதியிருக்கோம். பட் சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் அப்ளை பண்ணியிருக்கோம். சரி, அடுத்து ஆங்கர் டேக் ஹவர் பண்ணும்போது பிஃபோர் எப்படி ஹவர் ஆகணும் அப்படிங்கிறத பற்றி எழுதிக்கலாம். ஸோ உள்ள டாப்பு -6 பிக்சல், லெஃப்ட் 0, டிரான்ஸ்ஃபார்ம் பெர்ஸ்பெக்டிவ் 1000 பிக்சல், ரொட்டேட் எக்ஸில் 75 டிகிரி கொடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி ஆஃப்டரில் எப்படி ஹவர் ஆகணும் அப்படின்றது எழுதிக்கலாம். டாப்பு 6 பிக்சல், லெஃப்ட் 0 ஆக்கிக்கலாம். அடுத்து டிரான்ஸ்ஃபார்ம் பெர்ஸ்பெக்டிவ் 1000 பிக்சல், ரொட்டேட் எக்ஸில் -75 டிகிரியை கொடுத்துக்கலாம். ஸோ அங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ். அதே மாதிரி லாஸ்ட்டாக ஆங்கர் டேக் ஹவர் பண்ணும்போது கலர் #000 பிளாக்காக இருக்கணும்னு கொடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம CSS எழுதி முடிச்சாச்சு. சரி வாங்க அவுட்புட் செக் பண்ணி பார்க்கலாம். index.html போயிட்டு லைவ் சர்வர் ஓப்பன் பண்ணிக்கலாம். சூப்பர் காய்ஸ், அவுட்புட் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகுது. இப்போ நான் இதை ஹவர் பண்ணுறேன். அந்த 2 கலருமே க்ரீனும் எல்லோவும் எப்படி ஓப்பன் ஆகி உள்ள இருக்க ஹவர் மீயை காட்டுதுன்னு பாருங்களேன். ஸோ நைஸ், சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம தேர்ட் ப்ராஜெக்ட் பண்ணி முடிச்சிட்டோம் காய்ஸ். சரி வாங்க பட்டன் 4 கிரியேட் பண்ணலாம். அடுத்து பட்டன் 4க்கு எப்பயும் போல் index.html ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணிட்டு டைட்டில் btn4ன்னு கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம style.css இம்போர்ட் பண்ணிக்கலாம். அடுத்து பாடி டேக்குக்குள்ள ஒரு செக்ஷன் டிவ் கிரியேட் பண்ணி அது கிளாஸ் நேம் கண்டெய்னர் வச்சுக்கலாம். இப்போ அந்த செக்ஷன் டிவ்க்குள்ள ஒரு பட்டன் கிரியேட் பண்ணி கிளாஸ் நேம் btn கொடுத்துக்கலாம். ஸோ பட்டனுக்கான நேம் லேண்ட் மோர்னு கொடுத்துக்கலாம். ஸோ இது சிம்பிளான ஒரு பட்டன் தான் guys. வாங்க இதுக்கான ஸ்டைல்ஸ் அப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட்டு பேசிக்கான ஸ்டைல்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். யூனிவர்சல் செலக்டருக்குள்ள பேடிங் 0, மார்ஜின் 0, பாக்ஸ் சைசிங் பார்டர் பாக்ஸ்னு கொடுத்துக்கலாம். அடுத்து அந்த செக்ஷன் டிவ்க்குள்ள இருக்க கண்டெய்னருக்கான ஸ்டைல்ஸ் அப்ளை பண்ணுவோம். ஹைட் 100 VH, டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ், ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர், அலைன் ஐட்டம்ஸ் சென்டர், ஃபாண்ட் ஃபேமிலி, சான்ஸ் செரிஃப் கொடுத்துக்கலாம். பேக்ரவுண்ட் கலர் கிரிம்சன்னு வச்சுக்கலாம்.
ஸோ அடுத்து டாட் பட்டனுக்கான ஸ்டைல்ஸ் அப்ளை பண்ணுவோம். பார்டர் நன், பேடிங் 1 4 பேக்ரவுண்டில் RGBL 17 17 137 0.824 கொடுத்துக்கலாம். அடுத்து கலர் ஹேஸ் ட்ரிபிள் ஃபாண்ட் சைஸ் 22 பிக்சல், டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்ம் அப்பர் கேஸ், பொசிஷன் ரிலேட்டிவ், கர்சர் பாயிண்டர்னு கொடுத்துக்கலாம். அடுத்து பட்டனுக்கு சூடோ எலமெண்ட்ஸ் பிஃபோரை யூஸ் பண்ணி ஸ்டைல்ஸ் எழுதுவோம். கண்டென்ட் எம்டி ஸ்ட்ரிங் கொடுத்துக்கலாம். பொசிஷன் அப்சல்யூட் வித் 24 பிக்சல், ஹைட் 24 பிக்சல், டாப் -10 பிக்சல், லெஃப்ட் -10 பிக்சல், பார்டர் டாப் 4 பிக்சல் சாலிட் டார்க் ப்ளூ கொடுத்துக்கலாம். அதே மாதிரி பார்டர் லெஃப்ட் 4 பிக்சல் சாலிட் டார்க் ப்ளூ அதே மாதிரி கொடுத்துக்கலாம். லாஸ்டா டிரான்சிஷன் ஆல்ல 0.25 செகண்டை கொடுத்துக்கலாம். அடுத்து சூடோ எலமெண்ட் ஆஃப்டர் எழுதுறதுக்கு முன்னாடி பட்டனை ஹவர் பண்ணும்போது அந்த பிஃபோரும் ஆஃப்டரும் எப்படி இருக்கணும் அப்படின்றத எழுதிக்கலாம். ஸோ அதோட ஹைட் 100% வித் 100% கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வாங்க பட்டன் ஆஃப்டர் யூஸ் பண்ணி எழுதுவோம். கண்டென்ட் எம்டி ஸ்ட்ரிங், பொசிஷன் அப்சல்யூட் வித் 24 பிக்சல், ஹைட் 24 பிக்சல், பாட்டம் -10 பிக்சல், ரைட் -10 பிக்சல், பார்டர் பாட்டம் 4 பிக்சல் சாலிட் டார்க் ப்ளூ, பார்டர் ரைட் 4 பிக்சல் சாலிட் டார்க் ப்ளூ கொடுத்துக்கலாம். ஸோ லாஸ்டா டிரான்சிஷன் ஆல்ல 0.25 செகண்டை கொடுத்துக்கலாம். ஸோ பட்டன் ஃபார் சிம்பிளாக கிரியேட் பண்ணி முடிச்சாச்சு கைஸ். சரி வாங்க இதோட அவுட்புட்டை செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ index.html போயிட்டு லைவ் சர்வர் ஓப்பன் பண்ணிக்கலாம். சூப்பர், அவுட்புட் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகுது. சரி இதை நம்ம ஹவர் பண்ணுறேன் பாருங்களேன். சூப்பராக பின்னாடி அந்த ஒரு பார்டர் லைன் டிஸ்பிளே ஆகுது. ஸோ பட்டன் 4 கிரியேட் பண்ணிட்டோம். அடுத்து பட்டன் 5 கிரியேட் பண்ணலாம். ஸோ எப்பயும் போல் index.html ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணிட்டு டைட்டில் பட்டன் 5ன்னு வச்சுக்கலாம். அடுத்து style.css இம்போர்ட் பண்ணிக்கலாம். அடுத்து பாடி டேக்குள்ள செக்ஷன் டேக் கிரியேட் பண்ணி கிளாஸ் நேம் கண்டெய்னர்னு வச்சுக்கலாம். அதுக்குள்ள ஒரு ஆங்கர் டேக் கிரியேட் பண்ணி ஹவர் மீன் கொடுத்துக்கலாம். சரி இப்போ இதுக்கான ஸ்டைல்ஸ் அப்ளை பண்ணுவோம். எப்பயும் போல் பேசிக்கான ஸ்டைல்ஸ் அப்ளை பண்ணுவோம். யூனிவர்சல் செலக்டருக்குள்ள பேடிங் 0, மார்ஜின் 0, பாக்ஸ் சைஸிங் பார்டர் பாக்ஸ் கொடுத்துக்கலாம். டாட் கண்டெய்னர் ஆன ஸ்டைல்ஸ் ஹைட் 100 VH, டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ், ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர், அலைன் ஐட்டம்ஸ் சென்டர், ஃபாண்ட் ஃபேமிலி சான்ஸ் செரிஃப், பேக்ரவுண்டு ஹேஸ் 000 அதாவது பிளாக்காக இருக்கணும்னு கொடுத்துருக்கோம். அடுத்து ஆங்கர் டேக்குக்கான ஸ்டைல்ஸ் பொசிஷன் அப்சல்யூட், டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நன், டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்ம் அப்பர் கேஸ், பேடிங் 1 4, பேக்ரவுண்டு ஹேஸ் +, கலர் #000, border radius 100 pixel, font size 1.5, transition all 0.2 second கொடுத்துக்கலாம். ஸோ இதுக்கான பிஃபோரை யூஸ் பண்ணி ஸ்டைல்ஸ் அப்ளை பண்ணுவோம். கண்டென்ட் எம்டி ஸ்ட்ரிங், பொசிஷன் அப்சல்யூட், டாப் 0, லெஃப்ட் 0, வித் 100%, ஹைட் 100%, பேக்ரவுண்ட் #, border radius 100 pixel, transition all 1 second, z indexல -1 கொடுத்துக்கலாம். லாஸ்ட்டாக ஆங்கர் டேக் ஹவர் பண்ணும்போது பிஃபோர் என்ன செய்யணும் அப்படின்றத எழுதிக்கலாம். ஸோ ட்ரான்ஸ்ஃபார்மில் ஸ்கேல் X 1.4 கொடுத்துட்டு ஸ்கேல் Yல 1.6 கொடுத்துக்கலாம். இதோட ஒப்பாசிட்டியை 0ன்னு செட் பண்ணிக்கலாம். அடுத்து ஆங்கர் டேக் ஹவர் பண்ணும்போது ட்ரான்ஸ்ஃபார்ம் டிரான்ஸ்லேட் Y -3 பிக்சல் கொடுத்துட்டு பாக்ஸ் ஷேடோ 0 10 பிக்சல் 20 பிக்சல், RGBL 000 0.2ன்னு கொடுத்துக்கலாம். ஸோ இது ஆக்டிவாக இருக்கிறதுக்கு சூடோ கிளாஸ் நேம் ஆக்டிவ் எழுதிட்டு ஆங்கர் கோலன் சூடோ கிளாஸ் நேம் ஆக்டிவ்க்கான ஸ்டைல்ஸ் எழுதுவோம். டிரான்ஸ்ஃபார்ம் டிரான்ஸ்லேட் Y -1 பிக்சல், பாக்ஸ் ஷேடோ 0 5 பிக்சல் 10 பிக்சல், RGBL 000 0.2ன்னு கொடுத்து ஸ்டைல்ஸ் அப்ளை பண்ணி முடிச்சாச்சு காய்ஸ். சரி வாங்க index.html போயிட்டு பட்டன் 5 எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ index.html போயிட்டு லைவ் சர்வர் ஓப்பன் பண்ணிக்கலாம். சரி இப்போ நான் ஹவர் பண்ணுறேன். ஸோ ஓகே காய்ஸ், வைப்ரேட் ஆகிற மாதிரி ஒரு ஸ்டைல்ஸ் டிஸ்பிளே ஆகுது. சூப்பர் நைஸில். இப்போ இதை நான் கிளிக் பண்ணுறேன். பண்ணும்போதும் ஹவர் பண்ணும்போதும் அந்த ஸ்டைல் அப்ளை ஆகுது. ஸோ சூடோ கிளாஸும் சூடோ எலமெண்ட்டும் இந்த பட்டன் ஃபைலில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் மூலமாக நீங்கள் சூடோ எலமெண்ட்டை பற்றி நல்லா தெரிஞ்சுப்பீங்க. ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். 5 பட்டனுமே கிரியேட் பண்ணி முடிச்சிட்டோம். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.